ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் அஷோகா ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எதுக்காக செஞ்சேன்னா, என்னோடய பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, விஜய்க்கு பர்த்டே, 40th பர்த்டே. அதனால் ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சுருக்கேன். அது பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னங்கிறத பாருங்கள். பாசிப்பருப்பு 1 கப், நெய் 3/4 கப், கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 கப், ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், என்னென்னு பார்த்துக்கோங்க. இது அவ்வளோதான் தேவையான பொருள்களே. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அவனுக்கு பிடிக்குங்கிறதுனால இன்னைக்கு செஞ்சுருக்கேன். இப்போ செஞ்சுருக்கேன். நாளைக்கு பர்த்டே, அதனால் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே என் மகனையும் கொஞ்சம் வாழ்த்துங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பு வந்து ஒரு 2-3 சவுண்டில் வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தா கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு, நல்ல பதமாக வெந்திருக்கு. இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆற வச்சு இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டு வச்சுக்கலாம். போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இதுவே நல்லா தான் வெந்திருக்கு. இருந்தாலும் அப்படி நம்ம சக்கரைலாம் போடும்போது அதில் இருக்க ஒன்று பருப்புலாம் கொஞ்சம் அப்படி தெரியும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டா அல்வா பார்க்கவே அழகாக இருக்கும். இதோ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எடுத்து வச்சுருக்க நெய்யில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி, நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹல்வா வந்து திருவையாறு ஸ்பெஷல். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை போட்டு நல்லா வறுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். சீக்கிரம் வந்துடும். அதனால் 1 or 2 minutesல நல்லா வாசம் வந்துடும். ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, பாசி பருப்பு வெந்ததை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டு அதையும் சேர்த்து கிண்டலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பார்க்கவே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. நல்லா அதை நல்லா அதில் நெய் இருக்கிறதுனால அதுலேயே போட்டு நல்லா கிண்டலாம். கோதுமை மாவும் இந்த பாசி பயிரும் நல்லா, பாசி பருப்பும் நல்லா சேர்ந்து வரட்டும். அரைச்சதும் இதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. பர்த்டே ஸ்பெஷலில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். டல்லாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இது கொஞ்சம் ப்ரைட்டாக நல்லாயிருக்கும் இந்த கலர். அதனால் கலர் சேர்த்துருக்கேன். பொதுவாக ரொம்ப கலர் சேர்க்கறது கிடையாது, இருந்தாலும் இன்றைக்கி சேர்த்துருக்கேன், ஒரு ஹாப்பி மூட்க்கு கொண்டு வரணும்னு. சரி, இதோ நல்லா சேர்த்தாச்சு. நல்லா கிளறுவோம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறலாம். 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் கிண்டுறேன். நல்லா கரையட்டும். சர்க்கரையும் கரைஞ்சி கோதுமை மாவு, பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக சுருண்டு வரட்டும். இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க நெய் எல்லாம் ஊற்றணும். அதை வந்து மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விடலாம்.
மொத்தம் 3/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் நெய். தேவைப்பட்டால் அப்புறமா ஊற்றிக்கலாம், போதும்னா விட்டுடலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அழகாக கிண்டி விடலாம். அப்படி ஒட்டாமல் நல்லா அழகாக திரண்டு வருது. இன்னும் எடுத்து வச்சுருக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இவ்வளோ நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்ல பதமாக வந்துக்கிட்டுருக்கு. இருக்கிற நெய்லாம் ஊற்றிடுவோம், ஊற்றி கிண்டலாம். இப்போது ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா அதையும் கிளறலாம். நல்லா வாசனை கம்மன்னு வருது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். நல்லா நெய், ஏலக்காய், பாசிப்பருப்பு, கோதுமை எல்லாம் இந்த அல்வாக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதே இந்த கோதுமை மாவும் சேர்ந்துருக்கிறதுனால தான். செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டாச்சு, அதையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம அல்வா அழகாக பதமாக பக்குவமாக வந்துருச்சு. எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சார் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என் சன்னுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். எப்படி இருக்குது அல்வா? ரெடி, பாய்.